ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே வந்து நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் உருளைக்கிழங்கை வந்து ரெண்டாக கட் பண்ணி குக்கரில் வேக வச்சுக்கேன். ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சுக்கினேன். அப்புறம் ஒரு ஒரு 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 மீடியம் சைஸ் தக்காளி, பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை 1, 2 இதுக்கு வந்து நான் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த உருளைக்கிழங்கை வந்து தோல் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு தோல் எல்லாத்துலேயும் இருக்கிற தோல் முதல்ல எடுக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவாச்சு. அப்புறம் வந்து அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சாச்சு. இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்க்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, ஆனியன், அப்புறம் எள்ளு. வெங்காயம் மிளகாவும் ஆட் பண்ணிட்டு கருவேப்பிலை, வெங்காயம், மிளகா போட்டு நல்லா ஊற்றணும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாத்துக்குமே சேர்த்து உப்பு நல்லா ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ உப்பு போட்டு வெங்காயம் வதக்கணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு மூடி வச்சு மூடிடலாம். கொஞ்ச நேரம் வைக்கணும். வந்து ஒரு நிமிஷம் வந்து மூடி வைக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா மறந்துடும். தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி நசுக்கி போட்டுக்கணும். கூட இஞ்சி ஏதாச்சும் பெருங்காயம் ரெண்டுத்துல ஏதாச்சும் வந்து நீங்க சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்க வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு உருளைக்கிழங்கு வந்து தோல் ஊற்றி வச்சிருக்காங்க. அது இது பண்ணிட்டு ஒரு கலர் அதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி விடணும். நீங்க பச்சை மிளகாய் போடுறது பதில் மிளகாய் போட்டுக்கலாம். காரத்துக்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம். காரம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும். இப்போ மிளகாய் போட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். லைட்டா சேர்த்துக்கோங்க. தண்ணி போதும். ரொம்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அந்த மசாலா எல்லாம் வந்து இந்த உருளைக்கிழங்குல இறங்கணும். அதுக்காக வந்து நான் லைட்டா தண்ணி சேர்த்து ஒரு கிளறி போடுறேன். அவ்வளவுதாங்க. கிளறிட்டு இதை மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நான் நல்லா கிளறி விட்டேன். உருளைக்கிழங்கு வந்து நீங்க ஃபர்ஸ்டே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி கிளறும் போது கட் பண்ணலாம். நான் செஞ்சது வந்து உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருந்துச்சு. அதான் வந்து இதுலயே போட்டு நான் கட் பண்ணிட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் வந்து தண்ணி வந்து இந்த சுண்டுற வரைக்கும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா வந்து திறந்து பாக்குறேன். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. சிம்லயே தான் நான் வேக வைக்கிறேன். நீங்க ஸ்பீடா வைக்கிறாங்க. சிம்லயே வச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி எல்லாம் சுண்டி வந்துடும். அவ்வளவுதாங்க. லாஸ்டா கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கோங்க.
சுவையான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி. இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. குக்கிங் வீடியோ வேற ஏதாச்சும் டாபிக்ல இருந்து வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.